நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அந்த வீடியோ கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பராக இருக்காது அப்படி இப்படி நிறைய சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு, என்னோட அக்கௌண்ட் பேன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணேன். அதில் ஒரு சிலர் ரிப்ளை பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஒரு சில செக்யூரிட்டி ஆப்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன செக்யூரிட்டி ப்ரோ அப்படின்னு கேட்கறாங்க. எடுத்த உடனே முடிஞ்சு போச்சு. என்ன செக்யூரிட்டின்னு கேட்ட உடனே கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஹேக் ஆகிடும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த அக்கௌண்ட்டை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ப்ரோ, அது சும்மா ஏதோ பூச்சப்பான ஓப்பன் பண்ணி வச்சா அப்படியும் இருந்தாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டை சேஃப்டியாக வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி சேஃப்டியாக செக்யூரிட்டியாக வச்சுருந்தாங்க ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு சமர்ப்பணம்னா தெரியாதவங்களுக்கு தான் சமர்ப்பணம். இப்போ வாங்க அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அந்த பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்கும். அப்படின்னா சேஃப்டி இல்லாமல் போயிடும், ஹேக் ஆகிடும், பேன் ஆகிடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மறக்காம பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்காச்சும் ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. ஏன் அதை சொல்றேன்னா, யாருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதை அவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு எதனா லாகின் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஏதாவது எப்படியாச்சும் லீக் ஆகிருக்கலாம். இது ஒன்று பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாமல் போகிறது. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேட் ஆஃப் பர்த், கிரஷ் நேம், கிரஷுடைய டேட்டா பற்றி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கீங்க. பட் இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை, ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. பாஸ்வேர்டு போடுறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. கண்டிஷன் நான் எதுன்னு சொல்ல வரேன்னா, ஒரு லெட்டர் கேபிட்டலில், இன்னொரு லெட்டர் ஸ்மாலில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அட்டு, ஆஷு, அப்புறம் அந்த டாலர் சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள்லாம். இதை 4மே கம்பைன் பண்ணி இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்தோ அந்த பேரோ போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப வீக்கானு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பாஸ்வேர்டு மேக் பண்ண தெரியலையா, வெப்சைட் உள்ள போங்க, கூகுளில் போயிட்டு பாஸ்வேர்டு மேனேஜர்னு போடுங்க, நிறைய வரும். அதில் எதனா ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நேமை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கங்க. மினிமம் ஒரு 8 கேரக்டர்ஸ், 8 லெட்டராச்சும் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது என்னன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்க மொபைலில் தவிர வேற யாராச்சும் யூஸ் பண்றாங்களா அதை செக் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றீங்க, செட்டிங்ஸ் உள்ள வந்துருங்க. 3 டாட் கிளிக் பண்ணா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணா லாகின் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா எந்தெந்த டிவைஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் காமிக்கும். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் மாடல் போட்டு நேம் போட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு லாக் அவுட்னு கீழே கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் இருக்கு. இதே உங்க மொபைல் தவிர வேற ஏதாவது ஒரு மொபைல் மாடலோ நேமோ இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் லாக் அவுட் கொடுத்துருங்க. ஓகேவா? இல்லைன்னா உங்க அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க எவனா. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டை யாராச்சும் லாகின் பண்றாங்க வச்சுங்களேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றாங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்க கொடுத்த மொபைல் நம்பரோ இல்லை இமெயிலோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி போட்டால் மட்டுமே தான் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும், இல்லைனா லாகின் ஆகாது. இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா ஈஸியா பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு போயிடுவாங்க. முக்கியமா இந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப்னு ஒன்று இருக்கும் லாஸ்டா. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு அவங்களே ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. அப்படி எனேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்றீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கும், செக்யூரியா இருக்கும். இன்ஸ்டாகிராம் எப்பப்பெல்லாம் அப்டேட் கொடுக்குறாங்களோ அப்பப்போ அப்டேட் பண்றீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கான ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணலாம், பக் ஃபிக்ஸ் எதனா ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்ல கொடுப்பாங்க. அப்டேட் பண்றீங்க. ஐயோ அப்டேட் பண்ணா டேட்டா பேக் போயிடுமே அப்படின்லாம் அப்டேட் பண்ணாம இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றீங்க. எந்த ஒரு ஆப்ஸுக்கு மட்டும் சொல்ல, எல்லா ஆப்ஸுக்குமே சொல்றேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்துக்கோ. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணுறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன்.